அன்னைஸ் கிச்சனிலேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி ஒரு உளுந்தை வச்சு தான் சுண்டல் செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா 200 கிராம் முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 கழுவிட்டு நம்ம அப்படியே பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டோன்னா தாளிச்சிட வேண்டியது தான். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துலாம் வாங்க. காஞ்ச மிளகா, கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் கொஞ்சம். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானது. இது நம்ம எலும்புக்கெலாம் நல்லா வலு கொடுக்குறது பார்த்திங்கனாக்கா. அதெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி சுண்டல் செய்கிறேன், எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. உளுந்தை 2 தடவை கழுவிட்டேன் நான். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் அப்படியே வச்சாச்சு. டைரெக்டாக வந்து பாத்திரத்தில் வச்சுட்டேன் நான். இதில் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுருவேன். தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சு வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுத்து. 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து பார்த்துங்கன்னா 7 நிமிஷம் கூட இருக்கும் உளுந்து. ஆனால் நல்லா வெந்துட்டு வடிகட்டி நம்ம தாளிக்க வேண்டியது தான். குக்கரில் வச்சிங்கனாக்கா 2 விசில் வச்சிங்கன்னா குழக்கன்னு போய்டும். அதுதான் பார்க்குறேன். நீங்கள் 1 விசில் 2 விசில் தப்பாக வச்சிட்டிங்கனாக்கா உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழக்கன்னு போயிட்டிங்கன்னா சுண்டல் நல்லா வராது. அதனால தான் வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சே நம்ம வேக வச்சுக்கணும். வந்து பாருங்கள், 5 நிமிஷம் பார்த்தேன் வேகலை சரியா. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருந்தாலே நல்லா அது வெந்து போச்சு. இப்போ வடிகட்டிட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். அடுப்பு வச்சாச்சு. அது மேலே நம்ம பாத்திரம் வச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா பாத்திரம் காஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ இந்த சுண்டல் தாளிக்கிறது எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போடுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடணும். கருவேப்பிலை காஞ்செல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்க்கணும். கொஞ்சம் துருவன தேங்காய் இது சேர்க்கணும். இப்போ இந்த வேக வச்ச உடனே இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு தூள்வோம். உளுந்து சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சத்தானது பார்த்திங்கன்னா. இது அடிக்கடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. இந்த வெய்ய நாள் இந்த உளுந்து சுண்டல் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமானது. ரொம்ப குளுமையாக இருந்தது. ஆனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக உளுந்து சுண்டல் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி டிஷ் இது. பார்த்திங்கன்னா நான் 200 கிராமில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இது கம்மியாக கூட செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் இது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வெய்ய நாளுக்கு செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எலும்புக்கு வந்து வலுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தில் எது செஞ்சு சாப்பிட்டாலும் எலும்புக்கு வலுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.